ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதீஸ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீஸ் கார்லிக் பிரெட். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சீஸ் கார்லிக் பிரெட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ப்ரெட்டு, நான் 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், 2 க்யூப்ஸ் சீஸ், அதை காய் துருவுறது வச்சு இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன், கொஞ்சம் மல்லி இலை, 3 பல் பூண்டு. சின்ன பல்லாக இருந்துச்சுன்னா 3 எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 2 போதும். இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் ஆரிகனோ. இதுக்கு பதிலாக நீங்கள் மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் சேர்த்துலாம். இல்லை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் பட்டரும் கார்லிக்கும் வச்சு செஞ்சுக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்ணெய், இதை நீங்கள் செய்யறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம், நல்லா க்ரீம் ஆகிற மாதிரி. இப்போது இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கார்லிக். பூண்டு ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்த வேண்டாம், அப்போ பூண்டோட வாசம் அதிகமாக வரும். அதனால் 2 இல்லைன்னா 3 சேர்த்துனா போதும். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ். சில்லி ஃப்ளேக்ஸ் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஆரிகனோ. இது ஆப்ஷனல் தான், வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டர் கார்லிக் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ப்ரெட்டில் அப்ளை பண்ணிடலாம். இப்போது நான் 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பட்டர் கார்லிக் பேஸ்ட் அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா எல்லா சைடும் வர மாதிரி நல்லா அப்ளை பண்ணிடுங்க. இப்போது 2 ப்ரெட்லேயுமே அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க சீஸை ப்ரெட்டில் வச்சிடலாம். கொஞ்சமாக எடுத்து நல்லா எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வச்சுருங்க. உங்களுக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் சேர்த்தியே வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு ப்ரெட்டை எடுத்து இது மேலே அப்படியே வச்சு நல்லா கவர் பண்ணிடுங்க. இதை நம்ம பேனில் வச்சு அப்படியே டோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும். இப்போது மேலே இருக்க இந்த லேயரில் மறுபடியும் பட்டர் கார்லிக் பேஸ்ட்டை கொஞ்சம் அப்ளை பண்ணிடலாம். நல்லா எல்லா சைடும் வர மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. நீங்கள் அதிகமாக ப்ரெட் எடுத்து செய்கிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டே இந்த மாதிரி பேராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வச்சிடலாம். பட்டர் கார்லிக் பேஸ்ட் அப்ளை பண்ண லேயரை கீழே பார்த்து வச்சுருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது மேலே இருக்க ப்ரெட்டை லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா எல்லா சைடும். அப்போ தான் உள்ளே இருக்க சீஸ் நல்லா மெல்ட் ஆகி வரும். இப்போது மேலே இருக்க ப்ரெட்லேயும் நம்ம அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு அதை மூடி வச்சு ஒரு 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் டோஸ்ட் பண்ணுங்கள். இப்போது 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே திருப்பி போட்டுடலாம். 1 நிமிஷத்துக்கு மேலே விட வேண்டாம், ஏன்னா கீழே கருகிரும். அதனால் கரெக்டாக 1 நிமிஷத்தில் டர்ன் பண்ணிடுங்க. இப்போது 2 சைடும் நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். மீதி இருக்க ப்ரெட்டையும் இதே மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான சீஸ் கார்லிக் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம உள்ளே சீஸு கார்லிக் எல்லாமே சேர்த்துருக்கனால அதோடய ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட டொமேட்டோ கெச்சப் நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் மறக்காமல் ஒரு டைம் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.